ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா ஜியோ வந்து கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த கூகுளோட ஜெமினியோட ஏஐ ப்ரோ வெர்ஷன் வந்து ஒரு 18 மந்த்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கும் வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 18 to 25 ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்க. அண்ட் எல்லா 5G யூசர்ஸ்க்கும் அந்த 349 மேலே 5G நம்ம ரீசார்ஜ் பண்ணினா மட்டும்தான் வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கிடைக்காத நம்ம எதிர்பார்த்தோம். பட் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஜியோ வந்து. ஸோ இப்போ எல்லா 5G யூசர்ஸ்க்குமே நீங்கள் ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சில பேருக்கு மட்டும் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா இந்தியன்ஸும் வந்து ஏஐ யூஸ் பண்ணுங்கிற பட்சத்தில் ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ரீ ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால ஸோ எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சி பார்த்தேன். அண்ட் நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அண்ட் மெசேஜும் வந்து ஷோ ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் போய் கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 2 TB ஸ்டோரேஜ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க. 5G யூஸராக இருந்தீங்கன்னா 25 ஏஜுக்கு மேலே இருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கும் ஆக்டிவேட் ஆகிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் ஆக்டிவேட் ஆகிருச்சு இல்லைன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஜியோ எந்த விஷயத்த கொடுத்துருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அதையும் மறக்காம சொல்லிட்டு, இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க.